ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராசையாக நம்மளோட கேபிட்டல் எப்படி கரையுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுசாக புரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் வேகமாக மேலே ஏறும். உங்களால் உங்கள் கிரீட்னஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால் உங்கள் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுக்குள்ளே என்ட்ரி எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஏறின விதத்துலேயே அந்த கேண்டில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி உங்கள் ஸ்டாப்பில் சன் பண்ணுற அளவுக்கே போயிடும். கொஞ்சம் பொறுமையாக என்ட்ரி எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் பெரிய கேண்டில் ஃபுல்லாக க்ரீன் வந்தாலும் ஓவர் பாட் ஆன இடத்துல யோசிக்காமல் என்ட்ரி எடுத்தால் அங்கேருந்தே ரிவர்ஸ் ஆகிடும். இரண்டாவது, ஒரு சாட் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் கொஞ்சம் நேரம் தூரம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா எந்த சாட் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனாலும் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி தான் மேலே போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தால் நல்லது. மூணாவது, கேண்டில் பேட்டர்ன் ஹேமர், மார்னிங் ஸ்டார் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் சைன் கொடுத்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து செல்ல சாதித்தால கேண்டில்ஸ் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நாலாவது, ஒரு கேண்டில் நல்லா மேலே ஏறி ப்ராஃபிட் கொடுத்தாலும் இந்த அமௌண்ட் பத்தாது அப்படின்னு எக்ஸிட் ஆகாமல் பார்த்துட்டே இருப்போம். இதனால் அந்த ட்ரெண்ட் குறிப்பிட்ட தூரம் போயிட்டு ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமும் போயிடும். ஐந்தாவது, ஒரு ஸ்டாக் மேலே நல்ல நியூஸ் இல்லை கெட்ட நியூஸ் வருதுன்னா இன்றைக்கி நம்ம கண்ணை மூடின்னு ட்ரேட் ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான்னு தோணும். ஆனால் அப்படி என்ட்ரி எடுத்தால் அந்த ஸ்டாக் எப்பவும் போல தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். சில ஸ்டாக் 2 days கழித்து தான் நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணும். ஆறாவது, இன்றைக்கி நான் பை பண்ண லாஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு நான் செல் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் அப்படின்னு இறங்குனீங்கன்னா அன்றைக்கி பையிங் சைடில் புல்லிஷ் ஆகி உங்களுக்கு லாஸ் தான் ஏற்படும். ஏழாவது, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் டபுள் மடங்கு வரும், உண்மைதான். ஆனால் அதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா லாஸும் டபுள் மடங்கு வரும். அதையும் யோசிக்கணும்ல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேஷன்ஸாக ட்ரேட் என்ட்ரி எடுக்க 10 மணி, 11 மணி, 12 மணி, ஏன் 2 மணி கூட என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த பொறுமை நமக்கு இருந்தால் லாஸ் நம்ம நெருங்க கூட முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நன்றி எல்லாருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.